குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம ஒரு சுகர் வராமல் ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் நம்ம லெவல் 1லேருந்து 10 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சுகர் வராமல் இருப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் லெவல் 1ல் என்ன பயிற்சி பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய லெவல் 2 அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ தான் எனக்கு பார்டரில் இருக்குது, டெஸ்ட் பண்ணேன், கால் பாத எரிச்சல் லேசாக இருக்குது, பாத வீக்கம் இருக்குது, பசியின்மை இருக்குது, தூக்கம் அடிக்கடி வருது. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது சுகர் பார்டரில் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங். இப்போவுமே நீங்கள் உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பயிற்சிகள் பண்ணுங்கள், நிச்சயமாக கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு மருத்துவர்கள் அந்த மாதிரி உபதேசம் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு பிகினிங்கில் இருக்கலாம், இப்போ தான் லேசாக. அதிலே நீங்கள் மனம் சோர்வே அடைய வேண்டாம். இந்த சுகரை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரணும்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிடணும், வாழ்க்கை முறையை மாற்றிக்கிடணும். அது ஏற்கனவே சொன்னது போல காலையில் எழக்கூடிய நேரம் 4 மணி இல்லைந்து 5 மணிக்குள்ளே நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்பாட்டில் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதிக காரம், உப்பு, புளிப்பு வேண்டாம். இரவு 7லேருந்து 7:30க்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இரவு 10லேருந்து காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். காலையில் ஒரு நேரம் சிறுதானிய உணவு ஏதாவது எடுத்துக்கோங்க. குதிரைவாலி அரிசி இருக்குது, கம்பு, சோளம், இந்த மாதிரி கேப்பை, இதில் எது இருக்குதோ அதில் உணவாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கு இப்போ தான் எனக்கு பிகினிங்காக இருக்குது, சுகரில் லேசாக ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு மனப்பதட்டம், மன பயம் ஏற்படும். இது வந்துருச்சு, கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது விதியே கிடையாது. யோகம் அனைத்திற்கும் தீர்வை கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையோடு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பிகினிங்கில் இருக்கின்றவர்களுக்கு 3 மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கட்டுக்கோப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை முறை, அந்த லைஃப் ஸ்டைலை கரெக்டாக அந்த ஒழுக்கமாக வைத்துக்கொண்டே போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கணையம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஒவ்வொரு யோகாசனமும் உடல் உள்ளுறுப்புகளுக்கு, சில முக்கியமான உறுப்புகளுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கின்றது. ஸோ இன்றைக்கு பிகினிங் ஸ்டேஜில் இப்போ தான் ஆரம்பத்தில் இருக்கின்றது சுகர் அப்படின்னு உள்ளவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகள், இந்த யோகாசனங்கள், இந்த தியான பயிற்சி, இதை அழகாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஆசனமும் பேங்க்ரியாஸை, கணையத்தை சிறப்பாக இயங்க செய்யும். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து விடுகின்றது. மனதில் எழுகின்ற மன அழுத்தம், அந்த பய உணர்வை நீக்கி விடுகின்றது. பொதுவாக நிறைய நபர்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு சுகர் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு அப்படியே மனச்சோர் அடைந்து உட்காந்துடுறாங்க. பயப்படவே வேண்டாம். நம் உடலில் ஏற்பட்ட சின்ன குறைபாடுகள் தான். அந்த பேங்க்ரியாஸில் ஒரு சின்ன சுரக்கும் தன்மையில் ஒரு மாறுபாடு. மனதில் நீங்கள் தைரியத்தோடும், நம்பிக்கையோடும், விருப்பத்தோடும், உற்சாகத்தோடும் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக சுகரை முதல்ல கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரலாம். தொடர்ந்து பயிற்சி செய்து லைஃப் ஸ்டைல் நீங்கள் கரெக்டாக வாழ்க்கை முறையை ஒழுக்கமாக வைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வளமாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம பண்ணக்கூடியது வருண முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்கலாம். முதல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, நீங்கள் முட்டியில் கை வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு, இந்த வருண முத்திரை பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்கின்றது. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 4 நகங்களும் டச் பண்ணிக்கிட்டட்டும். கட்டை வர மேல் நோக்கி இருக்கட்டும்.
மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு இந்த சுமண முத்திரை பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கின்றது. அது இயங்கும் தன்மை சீராக இருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆசனத்தில் 2 முக்கியமான ஆசனங்கள் பிகினிங் ஸ்டேஜில் சுகர் உள்ளவங்களுக்கு மிக நல்ல கண்ட்ரோல் கொண்டு வரும். முதல் ஆசனம் வக்ராசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஆசனம் செய்யும் போதே உங்கள் உணர்வு இந்த வக்ராசனம் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கின்றது. நிச்சயமாக சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். அந்த உணர்வோடு பண்ணுங்கள். முதல்ல அந்த வலது காலை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். வலது கை பின்னாடி வச்சுக்கணும். எந்த காலம் மடிச்சிருக்கோமோ ரைட் லெக் மடிச்சிருக்கேன், ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சுக்கிட்டேன். இடது கையினால் இந்த மாதிரி டர்ன் பண்ணுங்கள். நல்லா எவ்வளோ தூரம் டிஷ் பண்ண முடியுமோ நல்லா டிஷ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ இடது காலம் இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. இடது கை பின்னாடி வச்சுக்கோங்க. வலது கையினால் இப்படி டர்ன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. ஃபஸ்ட்டு ரைட் லெக் மடிச்சுக்கிறதேன், வலது கால் இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கணும். வலது கை பின்னாடி வச்சுக்கணும். இடது கையினால் நல்லா டர்ன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இடது கால் மடிச்சுக்கோங்க. இடது கை பின்னாடி வச்சுக்கோங்க. வலது கையினால் அப்படி டர்ன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. இது வக்ராசனம். மிக நல்ல பலன் கிடைக்கும். பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யும். அடுத்த ஆசனம் பவனமுக்த ஆசனம் பண்ண போகிறோம். முதல்ல நேராக படுத்துக்கோங்க. ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ள எழுதிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இடது கால் மடிச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ள எழுதிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ 2 காலம் அடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை இந்த மாதிரி சாந்தி ஆசனம். மனசுனால் தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்தந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். தலைவலி தசைகள், தோள்பட்டை வலி தசைகள், வலதுகை இடதுகை வலி தசைகள், ஹிருதயத்தின் வலி தசைகள், வயிற்று வலி தசைகள், வலதுகால் இடதுகால் வலி தசைகள். மனதனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 5 டைம்ஸ். அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் டு 20 செகண்ட். மெதுவாக 2 கை சேர்த்துக்கோங்க, 2 கால் சேர்த்துக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்தில் எழுந்து அமர்ந்துக்கிடுறோம். இப்போ வஜ்ராசனத்தில் இந்த 2 முத்திரைகளும் பண்ண போகிறோம். வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனம் போட்டுக்கலாம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும். சுண்டு விரல், பெருவிரல் நுனி, வரண முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு, இந்த சுமண முத்திரை பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மணிபூரக சக்கரா தியானம் பண்ண போகிறோம். இந்த 2 கையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வயிற்று பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி, மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடங்கள். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாசுலியே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ இந்த சின்முத்திரையில் உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி, மணிபூரக மையம், கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி, மணிபூரக மையம், பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து வாரத்தில் 3 நாட்கள் முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை மிக நல்ல பலனை கொடுக்கும். நாவல் பழ கொட்டை பொடி, அது ஒரு சின்ன டீஸ்பூன் காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் தண்ணியில் கலக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சிகளை விடாமல் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லத்தில் உள்ளவங்க மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். 48 நாட்கள் விடாமல் பண்ணுங்கள். நம்ம லெவல் 2 பார்த்துருக்கோம். பிகினிங்கில் இப்போ தான் பிகினிங்கில் இருக்குது, ஜஸ்ட்டு சுகர் அந்த பார்டரில் இருக்குது அப்படின்னு உள்ளவங்க இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிக விரைவிலேயே கட்டுக்கோப்புக்கு வந்துவிடும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் உங்களை லெவல் 3ல் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.